ஆட்ஸ் பற்றி இன்று ஒரு புதிய தகவல் வந்திருக்குங்க. ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் தெளிவாக நம்ம பார்க்க போகிறோம். இது பார்த்தீங்க அப்படின்னா myV3 ஆட்ஸ் பற்றின ஒரு ரிவ்யூ வீடியோ மட்டும் தாங்க. நெக்ஸ்ட் myV3 ஆட்ஸில் என்னதான் நடக்க போகுது, என்ன மாதிரி புதிய செய்தி கொடுத்துருக்காங்க, நெக்ஸ்ட் என்னதான் பண்ண போகிறாங்க, ஸோ இதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை நீங்கள் கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்கள். அப்போ தான் என்ன சொல்கிறோம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெளிவாக புரியும். myV3 ஆட்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ அடுத்ததாக ஒரு புது அப்டேட் கொடுத்துருக்காங்க. இந்த myV3 ஆட்ஸில் கிட்டத்தட்ட நிறைய ஸ்டோர் உறுப்பினர்கள் இருக்காங்க. அவங்களுக்கும் இந்த கம்பெனிக்கும் ஒரு நெருங்கிய தொடர்பு உண்டு அப்படின்னே சொல்லலாம். அதில் இருக்கக்கூடிய உறுப்பினர்களை காட்டிலும் இந்த ஸ்டோர் உறுப்பினர்களுக்கும் இந்த கம்பெனிக்கு ஒரு நெருங்கிய தொடர்பு உண்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்க எல்லாமே அந்த நிறுவனத்தில் நிறைய பர்ச்சேஸ் பண்ணி அது மக்களுக்கு சேல் பண்ற ஒரு இடத்துல இருந்தாங்க. அதுல கம்பெனி மூடுறதுக்கு முன்னாடி வரைக்கும் நிறைய நபர்கள் கம்பெனி கிட்ட இருந்து பொருள் வாங்குறதுக்கு நிறைய அமௌண்ட்டை கம்பெனிக்கு கொடுத்து அதை வாங்க முடியாம பெண்டிங்ல இருக்கிறதாகவும் செய்திகள் வெளியாகி இருக்கு. அது ஒரு பக்கம் இருந்தாலும் வாங்கின கடனை அடைக்க முடியாம கடன் ஒரு பக்கம் இருக்கு. இந்த மாதிரியான ஒரு முக்கியமான சூழல்ல எம்டி அவர்கள் அடுத்து என்ன பண்றது அப்படிங்கறத பத்தி ஏதாச்சும் பேசியிருக்காரா, பேசாம இருக்காங்களா, அண்ட் நிறுவனத்துல என்னதான் நடக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நிறைய பேருக்கு ஒரு ஆர்வம் இருக்கு. இதுக்கு ஒரு முடிவு நம்ம கொண்டு வந்தே ஆகணும். எவ்வளோ நாள் தான் வெயிட் பண்ணிட்டே இருக்கிறது. ஸோ இதுக்காக ஒரு முடிவு எல்லாரும் எடுத்திருக்காங்க. இது பார்த்தீங்க அப்படின்னா குரூப்ல இந்த மெசேஜ் நிறைய பேர் போட்டுட்டு இருக்காங்க. அந்த குரூப்ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஸ்டோர் உறுப்பினர்கள் எல்லாரும் ஒரு இடத்துல ஒரு பொதுவான இடம், அது எந்த இடம் என்ன தேதி அப்படின்னு இன்னுமே அனௌன்ஸ் பண்ணல. பட் இருந்தாலுமே ஒரு பொதுவான இடத்துல அந்த ஸ்டோர் உறுப்பினர்கள் எல்லாரும் ஒன்று கூடி நிறுவனத்தினுடைய எம்டி அவர்களை நேர்ல சந்திக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கோரிக்கை வைத்திருக்காங்க. ஏன் இந்த மாதிரி ஒரு கோரிக்கை அப்படின்னா இப்போ myV3 ஆட்ஸ் நிறுவனத்துல என்னதான் நடக்குது, நிறுவனம் வருமா வராதா, நீங்க மறுபடியும் நடத்துவீங்களா நடத்த மாட்டீங்களா, நிறுவனத்து மேல இருக்கக்கூடிய அந்த கேஸுடைய உண்மையான நிலைப்பாடு என்ன, இதெல்லாம் ஒண்ணுமே தெரியாம இருக்காங்க. இதை பத்தி எல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கும் இதுக்கு ஒரு முடிவு கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காகவும் இந்த ஒரு சந்திப்பு நடைபெறலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்த கேஸுடைய உண்மையான நிலைப்பாடு அப்படிங்கிறது யாருமே சொல்லல, கோர்ட்டும் சொல்லல, காவல்துறையும் சொல்லல, myV3 ஆட்ஸ் நிறுவனமும் சொல்லல. இத்தனை உறுப்பினர்கள் உங்களை நம்பித்தான் நாங்க பணம் கட்டியிருக்கோம், அதனால நிறுவனத்துல நடக்கக்கூடியத நிறுவனத்துல என்னதான் நடக்கு அப்படிங்கறத நாங்க தெரிஞ்சுக்கணும், தெளிவா நீங்க சொல்லணும். ஸோ இதற்கு நீங்க கட்டாயம் எங்களை நேர்ல சந்திக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கோரிக்கை வச்சிருக்காங்க. ஸோ இதனால எம்டி சார் அவர்கள் என்னதான் இதற்கு பதில் சொல்லியிருக்காங்க. எம்டி சார் இவங்களை நேரில் பார்க்க வராரா, சோஷியல் மீடியாவில் வீடியோ மூலயமா ஏதாச்சும் சொல்கிறாரா, இல்லை குரூப்பில் ஏதாச்சும் தகவல் சொல்கிறாரா அப்படின்னு இனிமே தான் முடிவு பண்ணுவாங்களா. அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கிறதாகவும் தகவல் வெளியாகியிருக்கு. இது நிறுவனத்தை ஆதரிக்கவோ அல்லது நிறுவனத்தை எதிர்க்கவோ கிடையாது. அதில் இருக்கக்கூடிய உறுப்பினர்களுடைய தற்போதைய சூழல்ல எம்டி அவர்களும் பங்கெடுத்துக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நிறுவனம் என்ன நிலையில இருக்கு அப்படிங்கிறது மக்கள் அனைவருமே தெரிஞ்சுக்க ஆசைப்படுறாங்க. தெரிஞ்சா மட்டும்தான் நாமளும் ஏதாவது தீர்க்கமான ஒரு முடிவு எடுக்க முடியும் அப்படின்ற ஒரு மனநிலைமையிலையும் இருக்காங்க. ஸோ இதன் அடிப்படையில் தான் இந்த கூட்டத்தை கூட்டுறதுக்கான ஒரு தீர்மானம் முடிவு செஞ்சிருக்காங்க. இது இன்னுமே கன்ஃபார்ம் ஆகல. பிகாஸ் மக்கள் கேட்டிருந்தாலுமே எம்டி சார் தரப்புல இருந்து அவங்க தரப்புல இருந்து என்ன முடிவு பண்றாங்க அப்படிங்கிறது ஒண்ணுமே தெரியல. ஸோ அதுவும் குரூப்ல கூடி சீக்கிரமா அனௌன்ஸ் பண்ணுவாங்க. அது எந்த இடம் எந்த தேதி இல்ல நேர்ல சந்திக்காம வீடியோ மூலமா ஏதாச்சும் அப்டேட் கொடுக்கறாரா அது தெரிஞ்சாலும் கண்டிப்பா நம்ம சேனல்ல வீடியோவா போஸ்ட் பண்ணி உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்றேன். ஸ்டோர் உறுப்பினர்கள் எல்லாருமே போராட்டம் செய்யலாம் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்னா
அதில் ஜாயின் பண்ண மக்களோட அந்த பணத்துக்காக ஒரு முயற்சி வந்து எடுக்கிறாங்க. அதை திரும்ப பெறணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முயற்சி வந்து பண்ணுறாங்க. ஸோ அதில் வந்துட்டு கண்டிப்பாக எல்லாருமே வந்து பங்கு பெறுவாங்க. இது ஒன்றும் தப்பு கிடையாது. எல்லாரும் சேர்ந்து எங்களுக்கு நிறுவனத்தை கொண்டு வாங்க அப்படின்னும் சொல்லலை, நிறுவனம் வேண்டாம் அப்படின்னும் சொல்லலை. ஸோ அந்த நிறுவனம் வந்து தப்பா ரைட்டா அப்படின்றது நீதிமன்றம், காவல்துறை தான் வந்து முடிவு பண்ணணும். பட் நிறுவனத்தில் நடக்கக்கூடிய செய்தி என்னன்றது மக்களுக்கு வந்து அந்த அப்டேட் வந்து தெரிஞ்சாகணும். ஸோ அப்போதான் மக்களோட மனநிலைமை வந்து மாற்றி நம்ம வந்து அடுத்து என்ன பண்ணலாம், வெயிட் பண்ணலாமா அப்படின்ற முடிவையும் எடுக்க முடியும். இந்த போராட்டத்தில் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா உறுப்பினர்களுமே வந்து கலந்து கொள்ளலாம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. இந்த போராட்டம் வந்து நடந்துச்சு அப்படின்னா எல்லாருமே வந்து கலந்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எதுவாக இருந்தாலும் இதை பற்றி அடுத்து ஏதாச்சும் புது அப்டேட் வருது அப்படின்னா அதையும் நம்ம சேனலில் வீடியோவாக போஸ்ட் பண்ணி உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன்.